கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம். குட்சன் பார்க்லம் என்பவர் புகழ்பெற்ற ஒரு சிற்பி. அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதிகளான வாஷிங்டன், ஜெஃபர்சன், ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் தியோடர் ரூஸ்வெல்ட் ஆகியோரின் முகங்களை ரஷ்மோர் மலையிலே அழகாக வடிவமைத்தவர். குட்சன் பர்க்லமிடம், நீங்கள் எவ்வாறு இந்த ஜனாதிபதிகளின் முகங்களை இந்த மலை மீது இவ்வளவு அற்புதமாய் வடிவமைத்தீர்கள் என்று கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினார்: இந்த ஜனாதிபதிகளின் முகங்கள் 40 மில்லியன் ஆண்டுகளாக இந்த மலையில் தான் இருந்தன. நான் செய்ததெல்லாம் இந்த முகங்களோடு தேவையில்லாமல் ஒட்டி கொண்டிருந்த 4 லட்சம் டன் கிரானைட் கற்களை வெடி வைத்து அதிலிருந்து நீக்கிவிட்டேன். அவை நீக்கப்பட்டவுடன் இப்பொழுது இந்த முகங்கள் அழகாக வெளியே தெரிகின்றன, அவ்வளவுதான் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் விரும்பும் நபராக தம்மை போல நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்தால் நம்மிடம் உள்ள வேண்டாதவைகளை தேவன் அப்புறப்படுத்தி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும் அழகிய பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றுவார். வேதாகமத்தில் நாம் காணும் நபர்கள் எல்லாம் மிக சிறப்பானவர்களாக இருந்ததால் தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்ததால் தேவன் அவர்களை நல்ல குயவனை போல சிறப்பான பாத்திரமாக வடிவமைத்தார். மோசே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தேவன் அவரை அழைத்தார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி ஒரு வேலையை கொடுத்தார். மோசே தான் அதற்கு பாத்திரன் அல்ல என்று சொன்ன போதும் தேவன் அவரை விட்டுவிடவில்லை. அவரிடம் இருந்த கோபத்தை அகற்றி, கொலைகார ஸ்பாவத்தை நீக்கி, தாழ்வு மனப்பான்மையை விலக்கி, பயத்தை எடுத்து போட்டு அற்புதங்களை செய்யும் வரத்தை கொடுத்து அவரை வல்லமை மிகுந்த ஒரு நபராக மாற்றினார். மோசே தேவன் தனக்கு தந்த கிருபைகளின்படி எகிப்துக்கு சென்று இஸ்ரவேலர் அனைவரையும் விடுவித்து தேவன் சொன்னபடி அவர்களை கானானுக்கு நேராக அழைத்து சென்றார். அதை போலவே தேவன் இஸ்ரவேலரை மீதியானியரின் கையிலிருந்து விடுவிக்க கிதியோனை அழைத்தார். ஆனால் கிதியோனோ, நான் அதற்கு தகுதியில்லை, எங்கள் குடும்பம் எளிமையான குடும்பம் என்றார். மீதியானியருக்கு மிகவும் பயப்படுகிறவராக இருந்தார். மீதியானியரின் கையிலிருந்து கோதுமையை பாதுகாக்கவே அவர் படாத பாடுபட்டார். அவரை போய் மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி தேவன் அழைத்ததால் அவர் மறுத்தார். பயந்து போய் இருந்த அவரை பார்த்து தேவன், பராக்கிரமசாலியே, உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்றார். கிதியோனுக்கு இருந்த பயத்தை நீக்கி இஸ்ரவேலரை மீதியானியரின் கையிலிருந்து விடுவிக்கும் தலைவனாகவே கிதியோனை மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மையும் ஒரு அற்புதமான நோக்கத்திற்காகத்தான் படைத்துள்ளார். ஆனால் நமக்கோ அதை நம்ப முடியவில்லை. நமக்குள் இருக்கும் எதிர்மறையான காரியங்களை மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாம் எதற்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று சிந்திக்கிறோம். ஆனால் நாம் இருக்கும் வண்ணமாக தேவனிடம் நம்மை அர்ப்பணித்தால் தேவன் நம்மை உருவாக்குவார். தேவையற்றவைகளை நீக்கி நமக்குள்ளே இருக்கும் உண்மையான நம்மை வெளியே கொண்டு வருவார். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் தமக்கு பிரியமானபடி நம்மை வணைந்து கொள்ளட்டும். God bless you. Have a good day.